இளைஞர்களின் எழுச்சி நாயகன் தமிழகத்தின் தலைமகன் அண்ணாமலை ஐபிஎஸ் மாறுவோம் மாற்றுவோம் என அண்ணாமலை மக்கள் இயக்கம் துவக்கினார். தென்சென்னை மாவட்ட முன்னாள் பாஜக பொறுப்பாளர்கள் பாக்யராஜ் சிவலிங்கம் மற்றும் ஏடி ராஜா தலைமையில் விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பாஜக நிர்வாகிகள் அண்ணாமலை மக்கள் இயக்கத்தில் இணைந்தனர். மேலும் அண்ணாமலை மக்கள் இயக்கத்தில் உறுப்பினர்கள் சேர்க்கை மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வீடாக நேரில் சென்று அண்ணாமலை அவர்கள் இயக்கத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர். மேலும் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் காவல்துறையில் தேர்வு செய்யப்பட்டு முதலில் கர்நாடக மாநிலத்தில் பணியினை துவக்கினார். அங்கு 9 ஆண்டுகள் மிக நேர்மையாகவும் தைரியமாகவும் பணியாற்றிய பெருமை திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை சாரும். அதனைத் தொடர்ந்து மக்கள் பணியாற்ற தனது பதவியினை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக பாஜகவில் இணைந்தார். மேலும் தனக்கு வழங்கிய தலைவர் பதவியினை மிக துணிச்சலாகவும் ஆளுமை மிக்க தலைவராக வலம் வந்தவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். தற்போது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அண்ணாமலை மக்கள் இயக்கம் துவங்கப்பட்டு இதுவரையில் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இணைந்துள்ளனர். தொடர்ந்து இளைஞர்கள் மட்டுமல்ல, பல்வேறு முக்கிய தலைவர்கள் இந்த இயக்கத்தில் இணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் தெரிவித்து வருகின்றனர். அதேபோன்று பாஜக முன்னாள் தென்சென்னை மாவட்ட பொறுப்பாளர்கள் அண்ணாமலை மக்கள் இயக்கத்தில் இணைந்து பணியாற்ற மிக தீவிரம் காட்டி வருகின்றனர். அது மட்டுமல்லாது விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பாஜக நிர்வாகிகள் பாக்யராஜ் சிவலிங்கம் மற்றும் ஏடி ராஜா ஆகியோர் அண்ணாமலை மக்கள் இயக்கத்தில் இணைந்து பணியாற்ற மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர்.